ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் கேர்ள் குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக் சில்லி சிக்கன் தான் செய்ய போகிறோம். வாங்க ரெசிபி பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கறி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஆனியன் போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் வந்து சாதாவாக கட் பண்ணக்கூடாது. நம்ம 4 பக்கமாக கட் பண்ணி அதோடய பெட்டல்ஸ்லாம் கிள்ளிடணும். அதுக்கப்புறம் போடணும். கேப்சிகம் பாக்ஸ் ஷேப்பாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கேப்சிகம் போடும் போது சில்லியும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதக்கிக்கோங்க. கேப்சிகம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அந்த குட்டி மூடியில் 2 மூடி சேர்த்துருக்கேன். அது நல்லா சோயா சாஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சாஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு எவ்வளோ சேர்த்துக்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்தளவுக்கு திணிப்பு இருந்தால் பிடிக்காது, ஸோ நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன். இதுவே அந்தளவுக்கு இனிப்பு இருக்காது. இப்போ வந்து கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு எடுத்திருக்கேன். அது 3த்தையும் சேர்த்துக்கலாம். இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முட்டை வந்து உடச்சி வேக வச்சுருந்தேன். அது கூடவே நான் கொஞ்சம் உப்பு பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். அதனால் நான் இப்போ கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அந்த முட்டையை வந்து உப்பு மிளகுத்தூள் போடாமல் கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சொன்னிருந்தேன்ல ஸ்டார்டிங்லேயே, இந்த முட்டையை உடச்சி அது கூட உப்பு கொஞ்சம் பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இட்லி குத்தில் வச்சு வேக வச்சு எடுத்து கட் பண்ணி வச்சு இதில் போட்டிருக்கேன். இப்போ வந்து மூடிக்கோங்க. ஒரு 1 நிமிட் விட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.